நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி திருவிழா களை கட்டியுள்ளது. புத்தாடை அணிந்து கோயில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வரும் மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகத்தில் திளைத்து வருகிறார்கள். கோவையில் பொதுமக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் இரவில் மின்னொளியில் ஜொலித்தது. இதேபோல திருச்சி மலைக்கோட்டையும் மின்னொளியில் ஜொலித்தது. இரவு 12 மணி அளவில் தீபாவளியை வரவேற்று பலரும் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். வட மாநிலங்களிலும் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாதுகாப்பு படை வீரர்கள் அகல் விளக்குகளை ஏற்றியும் இனிப்புகளை பரிமாறியும் பட்டாசு வெடித்தும் தீபாவளியை கொண்டாடினர். நாடு முழுவதும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக ஒவ்வொரு மாநில அரசுகளும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.